God has done to you. தேவன் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் அதை நம்புங்கள். Many times I'm not doing right. அநேக நேரங்களில் நான் சரியான காரியங்களை செய்கிறதில்லை. So is God going to punish me because I've done something wrong? நான் ஏதோ தவறு செய்ததுக்காக தேவன் என்னை தண்டிக்க போகிறார் என்று நினைக்கிறீங்களா? No. கிடையாது. God is seeing Jesus on the cross. தேவன் சிலுவையில மரித்த இயேசுவை பார்க்கிறார். And then he is blessing me. பின்பு அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். So all I'm not saying that you can do anything, you can go and sin. I'm not saying that. ஏதோ நீங்க என்ன வேணா செய்யலாம் அப்படினு நீங்க வெளிய போய் அப்படி செய்யணும் நான் அப்படி சொல்லல. No, if you know what God has done through you, to you on the cross, you will not sin. தேவன் உங்களுக்காக சிலுவையின் மூலமாக பாடுகளை அனுபவித்து என்ன செய்திருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். So the truth of cross is a great divide between the law and the new covenant. சிலுவையினுடைய சத்தியமானது இது இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை இது ரெண்டுத்துக்கும் அது வகுப்பாக இருக்கிறது. So what Jesus said was true. இயேசு என்ன சொன்னார் அது உண்மை. To the people at that time. அந்த நேரத்துல அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு. Because Jesus was living under the law and he was speaking to the people under the law. ஏனென்றால் இயேசுவானவர் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்தார். அங்க இருக்கிற மக்களுக்கும் அப்படியே அவர் பிரசங்கித்தார். The law says you do your part and God will do his part. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உன் வேலை என்ன நீ அதை செய், தேவன் அவருடைய வேலையை பின்பு செய்வார். You do something and then God will see that and do you something. நீ ஒன்றை செய், அதை தேவன் பார்த்து உனக்கு பலன் அளிப்பார்னு. In the new covenant God swore us on his name. He took us out of the equation. You know, God swore on his name and took us out of the equation. புதிய உடன்படிக்கையில தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய இடத்துல அவரை வைத்து இந்த இடத்துல இருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். What I do will not determine the blessing. நான் என்ன செய்கிறேனோ அது என்னுடைய ஆசீர்வாதத்தை நிர்ணயம் பண்ணாது. It is all based on the cross. It is all based on Jesus who died on the cross. அது எல்லா அந்த ஆசீர்வாதமும் அது சிலுவையின் அதை அடிப்படையாக கொண்டது. சிலுவையில தேவன் என்ன செய்திருக்கிறார் அதை அடிப்படையாக கொண்டது. It is in this light of new covenant on the cross we ought to see every verse in this Bible. இந்த புதிய உடன்படிக்கையின் வெளிச்சம் இதை கொண்டு ஒவ்வொரு வசனத்தையும் நாம் பார்க்க வேண்டும். The second ministry of Jesus which we are talking now, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரண்டாவது அந்த ஊழியம் இத பத்தி பேசுறோம், is to bring the privilege of we saying God as our daddy God. இது என்ன கொண்டு வந்திருக்குதுன்னு சொன்னா நாம் பிதாவாகிய தேவனை பிதாவே என்று நாம் சொல்லுகிறோம் பாத்தீங்களா, அந்த பெரிய ஒரு The father and the son relationship. பிதா குமாரன் இந்த ஒரு உறவு. You know, Jesus prophesied about this new life. இந்த புதிய வாழ்க்கை குறித்து இயேசு ஏற்கனவே அங்க வந்து தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறார். Life which will be born, a new covenant which will be born after his death. அவருடைய மரணத்துக்கு பின்பாக வரக்கூடிய அந்த புதிய வாழ்க்கை ஒரு புதிய உடன்படிக்கை. The life without the law and these traditions, the life of grace. நியாயப்பிரமாணம் இந்த சடங்காச்சாரம் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத ஒரு கிருபைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. Let me take you to Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம். I'm going to show you some examples on how to interpret. உங்களுக்கு சில உதாரணங்களை காட்ட போகிறேன் எப்படி வியாக்கியானம் பண்றது. That some people who are preaching the law is not following what they are preaching. சில மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுறாங்க ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றதே கிடையாது. They'll preach something and they'll do something. பிரசங்கிக்கிறது ஒண்ணு ஆனா பண்றது வேற ஏதோ ஒண்ணு. Now we'll read from 17. 17ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Do not think that I came to destroy the law or the prophets. I did not come to destroy, but to fulfill. For assuredly I say to you, till heaven and earth pass away, one jot or one little will by no means pass from the law till all is fulfilled. 17 and 18, Matthew 5. நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனமானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Okay, so here God's talking about the law. இங்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிறார். You know, he says that I did not come to destroy, but I came to fulfill. இந்த இடத்துல பாருங்க, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்ல, ஆனால் அதை பூர்த்தி செய்ய வந்தேன்னு சொல்றார். And he also mentions that this law, you know, he mentions like, you know, this world may pass away, but this law will not pass away. இந்த இடத்துல பாருங்க தேவன் எப்படி சொல்றாருன்னு,
இந்த உலகமானது இது ஒழிந்து போகும், ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கிற ஒரு வார்த்தை கூட அழியாதுன்னு. You know what's the purpose of law? இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த நோக்கம் என்ன தெரியுமா? To show you are a sinner and you need a savior. நீங்கள் ஒரு பாவி, உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை, இதை தான் காண்பிக்கிறது. The Christian people have not understand this. கிறிஸ்துவ மக்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. The purpose of law is to show that you are a sinner and you need a savior. இந்த நியாயப்பிரமாணத்தின் முழு நோக்கமே என்ன? நீங்கள் பாவிகள், உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. If I preach law, you will sin more. நான் நியாயப்பிரமாணத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணேனா இன்னும் நீங்க பாவம் தான் செய்வீங்க. But if I preach the life of Jesus, you will not sin. ஆனால் நான் இயேசுவினுடைய வாழ்க்கை குறித்து பிரசங்கிப்பேன் என்று சொன்னால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்கள். And that's what we are doing in this church. இந்த சபையில் அதை தான் நாம் செய்கிறோம். We are not talking about traditions here. சடங்காச்சாரங்களை குறித்து நாங்கள் இங்க பேசுகிறது கிடையாது. We are not talking about the dress you wear, the hair you cut, and we are not talking about that. நீங்க உடுத்துகிற உடை, நீங்க அப்படியே கிராப் வெட்டுறது, இத பத்தி நாங்க பேசல. No. இத பேசுகிறதே இல்ல. We இல்லை. are talking about the life. நாம் வாழ்க்கை குறித்து பேசுகிறோம். How you can live a blessed life. நீங்கள் எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறீர்கள்? How your mind can be renewed. உங்களுடைய மனமானது எப்படி புதிதாகப்படும்? How your family life, how your financial life can be changed. உங்கள் குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை இது எப்படி மாறுகிறது? How you can go from rock bottom to top. கீழிருந்து ஒரு எட்ட முடியாத ஒரு உயரத்துக்கு எப்படி போகிறது? You may be living in a hut. நீங்கள் ஒரு குடிசையில வாழலாம். But if you come and hear this preaching, I tell you, you will live in a mansion. ஆனால் இங்க வந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடத்துல குடியிருப்பீங்க. You may not have a vehicle to go by. உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் இல்லாம இருக்கலாம். But if you hear this word, accept this life of Jesus, believe in this and confess this, I tell you can buy anything you would want. ஆனால் இங்க வந்து இந்த வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்து இதை நீங்கள் அறிக்கை செய்து இதை நம்புவீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன வாகனம் வேணும் எதை வேணா நீங்க வாங்கி ஓட்டலாம். Well, let's go to 22. 22ஆம் வசனத்துக்கு போவோம். 22 says 21 and 22. I'll start reading this. It says, you have heard that it was said to those of old, you shall not murder, and whoever murders will be in danger of the judgment. 21 22 வசனங்கள். மத்தேயு 5 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். Yeah, you know that, right? அது உங்களுக்கு தெரியும்ல? I just said that. அதுதான் நான் சொன்னேன். You are not supposed to murder anyone. நீங்க யாரையும் கொலை செய்ய கூடாது. That's the law. அதுதான் நியாயம். Now people are so very proud. இப்ப பாருங்க, மக்கள் வந்து ரொம்ப பெருமைக்குள்ள போயிட்டாங்க. They proudly they said, oh, I did not murder anyone. அவங்க பெருமையில என்ன சொல்றாங்க? நான் யாரையுமே வரைக்கும் கொலை செஞ்சது கிடையாது. They said, I'm righteous. நான் ரொம்ப நீதிமானாக இருக்கேன். Because I did not murder anyone. ஏன் என்று சொன்னால் நான் யாரையுமே கொலை செய்யல. Now the law was not given for that. ஆனா நியாயப்பிரமாணம் அதுக்காக கொடுக்கப்படல. Law was given so that you will say that you will not be able to fulfill it. நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க என்னால இதை பூர்த்தி செய்ய முடியலன்னு. Now Jesus comes. Now he does the first ministry he has come to. இங்க பாருங்க, இயேசுவினுடைய முதலாவது ஊழியம் இந்த இடத்துல வந்திருக்கிறார். 22 But I say to you that whoever is angry with his brother without a cause shall be in danger of the judgment, and whosoever says to his brothers Raka shall be in danger of the council, but whoever says you fool shall be in danger of hellfire. 22ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். Did you read that? இத படிச்சீங்களா? Did you read that? இத படிச்சீங்களா? Did you see that? அத பாத்தீங்களா? How many times you have done that? எத்தனை முறை இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? I'm not asking you to raise your hands. நான் இத உங்க கரங்களை உயர்த்த சொல்ல போறது கிடையாது. Because I myself have done that. ஏன் என்று சொன்னா நானே அதெல்லாம் செஞ்சிருக்கேன். I have told that someone is a fool so many times. ஒருத்தரை வந்து மதியீனன்னு சொல்லி நான் अनेक தடவை சொல்லி இருக்கிறேன். But according to this verse, ஆனா இந்த வசனத்தின் மூலமா it says that I shall be sent to the hell of fire. நான் என்ன பண்ணணும் அப்படினா நான் எரி நரகத்துக்கு தான் இருப்பேன். It's Jesus who said this. இயேசு கிறிஸ்து இதை சொல்லி இருக்கிறார். Jesus said if you say someone a fool, you'll be sent to hell of fire. இயேசு தான் இங்க சொல்லி இருக்கிறார், ஒருவனை மூடனே என்று நீ சொன்னால் நீ எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பாய். I should be the first one who will be there. எரி நரகத்துல நான் தான் முதலாவது ஆளா இருக்கணும். If I'm going to interpret the same way Jesus said. இத சொன்ன விதமாக நான் வியாக்கியானம் பண்ணுவேன்னு சொன்னா நான் தான் முதல் நபர். Why did Jesus say that? இயேசு கிறிஸ்து இதை ஏன்
சொல்லுகிறார். He was living under the law. அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் வாழ்ந்தார். He was talking to the people who are living under the law. அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு He இருந்தார். was showing the real purpose of the law. இந்த நியாயப்பிரமாணத்தின் உண்மையான அந்த நோக்கம் என்ன, அதை அவர் பிரசங்கம் பண்ணார். Why God gave this law? தேவன் எதற்காக இந்த பிரமாணத்தை கொடுத்தார்? Law is not about you speaking something, you doing something. There is a real spirit behind that law. நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் நீங்க ஏதோ பேசுறதோ நீங்க ஏதோ செய்கிறதை குறித்தோ கிடையாது. ஆனால் இதுக்கு பின்பாக ஒரு உண்மையான ஆவி இருக்கிறது. It is something which is in the heart. அது நம்மளுடைய மனதிலே உள்ள என்ன இருக்கு அதை குறித்தது. You know this the law in the rich man who came to Jesus, you know, he said, I fulfilled all the law. பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்து கிட்ட வராம பாத்தீங்களா, சொல்றான், நான் எல்லா விதமான நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டேன். I fulfill everything. நான் எல்லா நியாயப்பிரமாணத்தை I நிறைவேற்றிட்டேன். did not murder, I did not steal, I respect my parents, I worship God. நான் வந்து கொலை செய்யல, நான் களவு செய்யல, நான் வந்து என்னுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறேன், நான் வந்து தேவனை தான் வணங்குகிறேன். Now Jesus said, பின்பு இயேசு சொல்லுகிறார், one thing you lack. ஒரு விஷயத்தை நீ விட்டுட்ட. The first itself, he is a liar. முதலாவது விஷயமே என்னன்னா, அவன் வந்து ஒரு பொய்யன். Because God gave this law so that you will not be able to fulfill it. ஏனென்று சொன்னால் தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தார்? யாராலையுமே இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாது. But he says, I have fulfilled. பாருங்க, ஒரு பொய் சொல்றான், நான் வந்து இதை நிறைவேற்றிட்டேன்னு. That itself is a lie. அதுவே ஒரு பெரிய பொய். But this rich man did not understand that. ஏன்னா இந்த ஐஸ்வர்யவானுக்கு அது என்னன்னே புரியல. He was so very proud that he said that I fulfilled this law. அவனுக்குள்ளாக ஒரு பெரிய பெருமை, நான் இதெல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டேன்னு. Now Jesus says, take all your stuff, all your riches, sell it and give it to the poor. ஆமா, பின்பு இயேசு சொல்லுகிறார், உனக்கு உண்டான ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுன்னு. Now people have taken this as made as a big doctrine. பாருங்க, இத வந்து மக்கள் எடுத்து ஒரு பெரிய வந்து ஒரு கொள்கையாகவே வச்சிட்டாங்க. Now people think that if you become a Christian, you need to sell everything in your house and then come here. பாருங்க, நீங்க கிறிஸ்துவரா மாட்டீங்களா, வீடு வாசல் எல்லாத்தையுமே வித்துட்டு தெருவுக்கு வரணும்ட்டாங்க. Okay, if you sell everything, where will you stay then? ஆமா, எல்லாத்தையும் வித்துட்டீங்கன்னா எங்க தெருவுல அனுப்பிங்க. They don't understand, no common sense. பாருங்க, சுத்தமா உங்களுக்கு